الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது தஜ்வீத் வகுப்பின் தொடரில் நாம் இதுவரை நடைபெற்ற அமர்வுகளில் தஜ்வீத் கலையின் முக்கியத்துவம், அரபு எழுத்துக்களின் உச்சரிப்புகள், அவற்றின் உச்சரிப்பும் விதங்கள், தஃஹீம் தர்க்கீக்குடைய சட்டங்கள் என்று பல விடயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் தஜ்வீத் கலையிலே முக்கியமான ஒரு சட்டமாக கணிக்கப்படக்கூடிய மத்துடைய சட்டங்கள் என்பதை, அவற்றிலே வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் எம்மால் முடியுமான அளவுக்கு நாங்கள் பார்ப்போம். நான் இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த அட்டவணையிலே மத்துடைய எல்லா மத்துகளும், எல்லா வகைகளும் இதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சில மத்துடைய பெயர்கள் அவசியமின்மை கருதி நான் என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை. பொதுவாக மத் என்னும்போது நீட்டுதல் அப்படிங்கிறது தமிழில் நாம் சொல்லுவோம். அதாவது அரபு மொழியிலே சாதாரணமாக நீட்டக்கூடிய, அதாவது குர்ஆனை நாங்கள் ஓதும்போது சாதாரணமாக நீட்டக்கூடிய மத்தும் இருக்கிறது, மேலதிகமாக நீட்டப்படக்கூடிய மத்துகளும் இருக்கிறது. எனவே தான் நான் இதை இரண்டாக பிரித்து என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கின்றேன். அதற்கு முன்னால் மத்துடைய எழுத்துக்கள் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த வாவு அலிஃப் யா என்பது மத்துடைய எழுத்து என்று சொல்லப்படும். அதாவது வாவு என்ற எழுத்துக்கு முன்னால் லமத் வரும்போது அது மத்துடைய எழுத்தாகவும், அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னால் ஃபத்ஹா வரும்போது அது மத்துடைய எழுத்தாகவும், யா என்ற எழுத்துக்கு முன்னால் கஸ்ரா வரும்போது அது மத்துடைய எழுத்தாகவும் வரும். இப்போ உதாரணமாக நூ ஹி ஹா என்ற உதாரணத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தையிலே வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அங்கே நீட்டப்படுவதை பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக மத்துடைய வகைகள் எனும்போது மத்துடைய வகைகளை இரண்டாக நான் இங்கே பிரித்து காட்டியிருக்கின்றேன். ஒன்று அஸ்லி, அடுத்தது ஃபரஇ அப்படின்னு சொல்லி. அதாவது அஸ்லி என்றால் இரண்டு அசைவுகள் நீட்டப்படுபவை, ஃபரஇ என்றால் மேலதிகமாக நீட்டப்படுபவை என்று நான் பிரித்திருக்கின்றேன். இங்கே அஸ்லி என்ற மத்தை சில அறிஞர்கள் தபீஇ என்றும் சொல்வார்கள். அதற்குரிய பெயராக நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எனவே நான் இலகுவிற்காகத்தான் இங்கே இரண்டு விதமாக இதை பிரித்து காட்டியிருக்கின்றேன். அதில் இரண்டு அசைவுகள் நீட்டப்படுபவை எனும்போது சாதாரணமாக நாங்கள் குர்ஆனை ஓதும்போது எந்த ஒரு இடத்திலும் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நீட்டுதல், உதாரணமாக மாலிகி, அல்ஹம்து, லில்லாஹி, ஆலமீன் இவ்வாறான வார்த்தைகள் சாதாரணமாக நீட்டப்படுபவை. அப்போ அந்த அளவு தான் அதை நீட்ட வேண்டும். அதற்கு கூடுதலாக நீட்டும் போது தஜ்வீத் கலைக்கு, தஜ்வீதுக்கு அது பிழையாக கருதப்படுகிறது. அப்படியாக நீட்டப்படுபவை இரண்டு அசைவுகள் என்று சொல்வார்கள். இரண்டு அசைவுகள் நீட்டப்படுபவை மூன்று விதமாக அதை நான் காட்டியிருக்கின்றேன். அதாவது அதிலே வரக்கூடிய சில மத்துகள் நிறுத்தலின் போது மட்டும்தான் வரும், இன்னும் சிலவை சேர்த்தலின் போது வரும், இன்னும் சிலவை நிறுத்தலிலும் சேர்த்தலிலும் எல்லா நிலைமைகளிலும் வரும். அதிலே நிறுத்தலின் போது மட்டும் வரக்கூடியது மத்துல் இவல் என்று ஒரு மத்து இருக்கிறது. அதாவது நாங்கள் தன்வீன் ஃபத்ஹத்தைன் போன்ற இடங்களிலே நிறுத்தும் போது இந்த மத்து வரும். உதாரணமாக ஹக்கீமா, அலீமா, இன்னலில் முத்தகீன மஃபாஸா என்று வரக்கூடிய அந்த உதாரணங்களைப் போல. அப்போ அதில் நாங்கள் ரெண்டு அளவு தான் நீட்ட வேண்டும், அதை விட கூடுதலாக நீட்டக்கூடாது. ஹக்கீமா என்று இழுக்கக்கூடாது, ஹக்கீமா என்ற அளவு. அதே போல் சேர்த்தலின் போது அஸ்ஸிலத்து சுஹ்ரா என்ற மத்து என்ன செய்கின்றது, அது இரண்டு ஹரக்கத் அளவு இரண்டு அசைவுகள் அளவு நீட்டப்படக்கூடிய ஒரு மத்தாக சேர்த்து ஓதும் போது மட்டும் வரும் இது. அதாவது இந்த சில மத்து சிலா என்று சொல்லப்படுவது என்னவென்றால், லமீருடைய ஹா என்று சொல்வார்கள். ஹூ பி, அதாவது ஹூ ஹி என்று வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், லமீர் என்று சொல்வார்கள். அந்த லமீருடைய ஹாவிலே வரக்கூடிய லம்மத்து அல்லது ஹாவிலே வரக்கூடிய கஸ்ரத்து இவைகள் வரும்போது, இவைகளிலே நாங்கள் நிறுத்தும் போது இந்த மத்து வருகிறது. இந்த இவைகளிலே நாங்கள் சேர்த்தி ஓதும் போது, நிறுத்தும் போது இந்த மத்து வராது. உதாரணமாக லஹூ என்ற வார்த்தையிலே போல, பிஹி என்ற வார்த்தையிலே போல இவற்றிலே நாங்கள் நிறுத்தினால் லஹ் என்று நிப்பாட்ட வேண்டும். அதே போல் பிஹி என்பதிலே நிறுத்தினால் பிஹ் என்று நிப்பாட்ட வேண்டும். அந்த நேரத்திலே மத்து வராது. அப்போ சேர்த்து ஓதும்போது
ஆயத்துல் குர்ஸிலே வரக்கூடிய வார்த்தைகளைப் போல நாங்கள் லா தஅஹுதுஹு சினத்துன் என்று வரக்கூடிய வார்த்தையைப் போல லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி என்று வரக்கூடிய வார்த்தைகளைப் போல நாங்கள் சாதாரணமாக இந்த வார்த்தைகளிலே அந்த அளவு தான் நீட்ட வேண்டும். அதை விட கூடுதலாக அதை நீட்டுவது கிடையாது. இதற்கு மத்து சிலா என்று சொல்வார்கள். அதே போல் எல்லா நிலையிலும் அப்படி என்றால் அதாவது நீ நிறுத்தினாலும் வரும் சேர்த்து ஓதினாலும் வரக்கூடிய மத்துகளாக மத்துல் பதல் என்ற ஒரு மத்து இருக்கிறது. அதாவது மத்துடைய எழுத்தாகிய இந்த ஹம்சாவுக்கு முன்னாடி அல்லது வாவுக்கு முன்னாடி, அதாவது மத்துடைய எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த அலிஃபுக்கு முன்னாடி ஹம்சா வருதல். நம்ம அடுத்த உதாரணங்களிலே பார்க்க போது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருதல். இங்கே மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சா வரும். ஆமன, ஈமானன், ஊத்து என்று வரக்கூடிய வார்த்தைகளே போல இதை மத்துல் பதல் என்று சொல்வார்கள். இந்த மத்தும் சாதாரணமாக நீட்டப்படக்கூடியதான். இவை பதல் என்று வேறையாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்னென்றால், அதாவது இந்த மத்திலே வேறு சில கிராத்துகளிலே, உதாரணமாக வர்ஷ் உடைய ரிவாயத் கிராத்திலே அது மேலதிகமாக நீட்டப்படும். ஆனால் நாம் ஓதக்கூடிய ஹப்ஸ் கிராத்திலே அப்படி நீட்டப்படுவது கிடையாது. எனவே இதுவும் ஒரு சாதாரண மத்து தான். அதாவது ஆமன என்று தான் அதை சொல்ல வேண்டும். ஆமன என்று நாம் இழுத்து சொல்வது கிடையாது. அப்படி சில வேளை சில கிராத்துகளில், அதாவது சிலர் ஓதும்போது நாங்கள் ஓதுவதை பார்த்தால், காரிமார்கள் ஓதும்போது பார்த்தால் நினைத்து கொள்ள வேண்டும் இவர்கள் வர்ஷ் கிராத்திலே ஓதுகிறார்கள் என்று. அப்போ ஆமன என்று ஓதுவார்கள். ஆனால் நாம் ஓதும்போது ஹப்ஸுடைய ரிவாயத்தின் படிக்கு நாங்கள் ஆமன என்று தான் ஓதுவோம். அப்போ அது ஒரு மத்து. அதே போல் இன்னொரு மத்து அல் ஹர்ஃபி என்று நாங்கள் இதற்கு பேர் வைத்திருக்கின்றோம். இது சூறாக்களுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமாக ஹாமீம், யாசீன் போன்ற வார்த்தைகளிலே, தாஹா போன்ற வார்த்தைகளிலே வரக்கூடிய அந்த முதலாவது எழுத்தை நாங்கள் இந்த அளவு தான் நீட்ட வேண்டும். இப்போ உதாரணமாக ஹாமீம் என்பதிலே ஹாவை நாங்கள் 2 ஹரக்கத்தளவு தான் நீட்ட வேண்டும். அதை விட கூடுதலாக நீட்டக்கூடாது. ஹாமீம் என்று சொல்லக்கூடாது. ஹாமீம். அதே போல் யாசீன் என்று சொல்லக்கூடாது. யாசீன் என்று தான் சொல்ல வேண்டும். சீனை நீட்ட வேண்டும். அதை பற்றி நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். ஆக இவற்றுக்கு அல் ஹர்ஃபி என்று சொல்வார்கள். அந்த ஹர்ஃபியிலே வரக்கூடிய எழுத்துக்கள், அதாவது சூறாக்களுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய எழுத்துக்களாக இந்த எழுத்துக்கள் இருக்கும். ஹை தஹுரா என்று சொல்லக்கூடிய ஹ, யா, தா, ஹா, ரா இந்த எழுத்துக்கள் மாத்திரம்தான் அவ்வாறு சூறாக்களுடைய ஆரம்பத்திலே வருகின்றது. அதனால தான் அதுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், ஹர்ஃபி என்று பெயரை வைத்திருக்கின்றோம். ஆக இது 2 அசைவுகள் நீட்டப்படக்கூடிய மத்துடைய வகைகள். ஃபரையுடைய வகைகள், அதாவது மேலதிகமாக நீட்டப்படுவது என்று நான் குறிப்பிடுவது 2 அசைவுகளை விட மேலதிகமாக நீட்டப்படுவது. அதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் மத்துடைய பாடத்திலே கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் இந்த 2 அசைவுகள் நீட்டப்படுபவை சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய வேலை தான். அந்த அசைவை விட கூடுதலாக நாம் நீட்டக்கூடாது. ஆனால் இவற்றிலே சில வேளை கட்டாயமாக நீட்ட வேண்டிய சில இடங்களும் வருகின்றது. அதை நாங்கள் பார்ப்போம். அதாவது 2 அசைவை விட மேலதிகமாக நீட்டப்படுவதற்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்றில் ஹம்சா காரணமாக இருக்கும், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்திருக்கும், அல்லது மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வந்திருக்கும். ஆக இவ்வாறான கட்டங்களிலே மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வரக்கூடிய நிலைகள் 3 விதமாக அந்த மத்தை நாங்கள் நோக்கலாம். பெரும்பாலும் தஜ்வீதிலே 2, அதாவது முத்தசில் முன்ஃபசில் என்று சொல்வார்கள், அல்லது மத்து வாஜிப் மத்து ஜாயிஸ் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள் சில நேரம். நான் இதில் 3வது ஒன்றை சேர்த்து இருக்கிறேன். அஸ்ஸிலா என்பதை இதற்கு இந்த பகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறது காரணம் அது கிட்டத்தட்ட இந்த மத்துல் முன்ஃபசிலை போன்றது தான் என்பதனால். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் முத்தசில் என்றால் என்ன, முன்ஃபசில் என்றால் என்ன, அஸ்ஸிலா அல் குப்ரா என்றால் என்ன. முத்தசில் என்றால் மத்துடைய எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹம்சா ஒரே சொல்லிலே வருதல். உதாரணமாக ஜா என்ற சொல், இது ஒரு சொல். இந்த சொல்லிலே மத்துடைய எழுத்தாகிய இந்த அலிஃபும் ஹம்சாவும் ஒரே வார்த்தையிலே வருகிறது. எனவே ஜா இதுக்கு மத்து வாஜிப் என்றும் சொல்வார்கள். என்ற இதை கட்டாயம் நம்ம நீட்டணும். அப்போ உதாரணமாக அதே போன்று மலாயிகா போன்ற வார்த்தைகள், ஜா ஷா என்று குர்ஆனிலே வரக்கூடிய, அதாவது இவ்வாறாக மத்துடைய எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹம்சா ஒரு வார்த்தையிலே வந்தால் நாங்கள் அவ்வாறு நீட்ட வேண்டும். இதை நாங்கள் நீட்டும்போது 4 ஹரக்கத் அல்லது 6 அசைவு அப்படி என்று சொல்வார்கள். அதாவது 4 அசைவுகள் அல்லது 6 அசைவுகள் என்ன செய்ய வேண்டும், இந்த மத்தை நாங்கள் நீட்ட வேண்டும். அப்போ ஜா ஜா என்றவாறு நாங்கள் அதை நீட்ட வேண்டும். அடுத்ததாக அல் முன்ஃபசில்.
அதாவது முன்ஃபசில் என்றால் பிரிந்தது, முத்தசில் என்றால் சேர்ந்தது, முன்ஃபசில் என்றால் பிரிந்தது. அதாவது மத்துடைய எழுத்தாகிய இந்த அலிஃபும் ஹம்சாவும், இங்கே நாங்கள் ஹம்சா காரணமாகத்தானே சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த ஹம்சா மத்துடைய எழுத்துக்கு பின்னால் வருகிறது, ஆனால் அது வேறொரு வார்த்தைகளே வருகிறது. யாங்கிறது வேறொரு வார்த்தை, ஐயு என்பது வேறொரு வார்த்தை. இவ்வாறாக வரக்கூடிய நேரத்திலே அதற்கு நாங்கள் முன்ஃபசில் என்று சொல்கின்றோம், அதற்கு ஜாயிஸ் என்றும் சொல்வார்கள். இந்த மத்தையும் நாங்கள் அதே போன்று வாஜிபை போன்று தான் நாங்கள் நீட்டுவோம். யா ஐயுகள் என்று 6 அல்லது 4 ஹரக்கத் நீட்ட வேண்டும். இந்த மத்தை பொறுத்தவரை இதற்கு ஜாயிஸ் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அதாவது கிராத்துடைய தஜ்வீதுடைய சில அறிஞர்கள் இதனை நாங்கள் சாதாரணமாக விரைவாக ஓதக்கூடிய நேரத்திலே 2 ஹரக்கத் அளவு நீட்டினாலும் போதும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் சில நேரம் தராவி தொழுவிக்கக்கூடிய காரிமார்களுடைய ஓதல்களிலும் அவசரமாக ஓதக்கூடிய காரிமார்களுடைய ஓதல்களின் போதும் அவர்கள் சாதாரணமாக இதை நீட்டுவதை பார்க்கலாம். அதாவது மது தபீயை போன்று அல்லது மது அஸ்லியை போன்று 2 ஹரக்கத்தளவு அவர்கள் நீட்டுவார்கள். எனவே அதற்கு நாங்கள் அவ்வாறும் ஓதலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் சிறந்தது என்னவென்றால் இமாம் ஷாத்திபியுடைய கருத்தின்படிக்கு அதை 4 அல்லது 6 ஹரக்கத் நீட்டுவது தான் சிறந்தது. ரைட். எனவே அதையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அஸ்ஸிலத்துல் குப்ரா அப்படிங்கிறது என்னவென்றால், இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அதாவது அஸ்ஸிலத்து சுகுரா என்பதிலே லஹு பிஹி என்ற வார்த்தைகளை பார்த்தோம். இதிலே வரக்கூடிய இந்த இதே லமீர் அதற்கு பின்னால் ஹம்சா வரக்கூடிய நிலை தான் இது. இங்கே ஹம்சா வராதனால நாங்கள் என்ன செஞ்சோம், அதை சுருக்கமாக சொன்னோம், அதாவது நீட்டவில்லை, ஓரளவு தான் நீட்டினோம், லஹு என்ற அளவோடு நிறுத்தி கொண்டோம். ஆனால் இங்கே இந்த ஹூ என்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு ஹம்சா வந்ததனால இது மத்துல் முன்ஃபசிலை போன்ற ஒரு நிலை தான். எனவே தான் அதை இந்த வகையிலே நாங்கள் சேர்த்தோம். அதாவது இங்கே மத்து நீட்டப்படுவதற்கு ஒரு ஹம்சா காரணமாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் என்ன செய்கின்றோம், மத்துல் முன்ஃபசிலை போன்று 4 அல்லது 6 ஹரக்கத்துகள் 6 அசைவுகள் என்ன செய்கின்றோம், நீட்டுகின்றோம். அதாவது ஆயத்துல் குர்சியிலே வரக்கூடிய இந்தஹூ இல்லா என்று நாங்கள் என்ன செய்வோம், அதை நீட்டுவோம். எனவே ஆக இந்த ஹம்சாவின் காரணமாக வரக்கூடிய மத்துகளை நாங்கள் முத்தசில், முன்ஃபசில், அஸ்ஸிலத்து குப்ரா என்று 3 வகைகளாக நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக சுக்கூனின் காரணமாக வரக்கூடிய மத்து. இந்த சுக்கூனின் காரணமாக வரக்கூடிய மத்தை பொறுத்தவரை அதையும் நான் 2ஆக காட்டியிருக்கின்றேன். ஒன்று ஆரித், அடுத்தது லாசிம் அப்படி என்று சொல்லி. ஆரித் என்று சொன்னால் குறுக்கிட்டது என்று நான் போட்டிருக்கின்றேன். அதாவது இங்கே வரக்கூடிய அந்த சுக்கூன், இந்த சுக்கூனின் காரணமாகத்தான் இந்த மத்து வருகிறது. அந்த சுக்கூன் குர்ஆனிலே ஏற்கனவே இருந்தது அல்ல, நாம் ஓதும் போது நிறுத்த வேண்டும் என்பதற்காக போட்டது. அதை அவ்வாறாக நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதற்காக போடக்கூடிய சுக்கூன், அது ஆயத்திலே இருந்ததாக இருந்தாலும் சரி அல்லது இடையிலேயாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிறுத்துகிறோம் என்பதற்காக அந்த சுக்கூன் வருகிறது என்றால் அதற்கு நாங்கள் ஆறுதலி சுக்கூன் என்று சொல்வோம். ஆக இவ்வாறாக வரக்கூடிய சுக்கூன் 2 விதமாக வரும். ஒன்று லீன் என்ற முறையிலும் வரும், அடுத்தது லீன் அல்லாத முறையிலும் வரும். லீன் என்ற முறை என்றால் என்ன, அதாவது மத்துடைய எழுத்துக்களில் ஒன்றான வாவு அல்லது யா, இந்த 2 எழுத்துக்கு முன்னாடி ஃபத்ஹா வரக்கூடிய நேரத்திலே அதற்கு லீன் என்று சொல்வார்கள். யா அல்லது வாவு சுக்கூன் பெற்று அதற்கு முன்னால் ஃபத்ஹா வரக்கூடிய நேரத்திலே அந்த 2 எழுத்துக்களையும் அதாவது ஹர்ஃபுல் லீன் என்று சொல்வார்கள். அப்போ அதற்கு உதாரணமாக தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன் ஹவுஃப் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையிலே நாங்கள் நிறுத்தும் போது, இந்த வார்த்தையிலே நிறுத்தும் போது தான் இந்த மத்து ஏற்படுகிறது. நிறுத்தாத போது அப்படி மத்து வர மாட்டாது. இப்போ உதாரணமாக நாங்கள் ஈலாஃபி குரைஷ் என்ற சூறாவிலே நாங்கள் நிறுத்தும் போது ஈலாஃபி குரைஷ் என்று நிறுத்துவோம். அதே போல் அதிலே வரக்கூடிய ஹவுஃப் என்ற வார்த்தையை நாங்கள் நிறுத்தும் போது அவ்வாறாக நிறுத்துவோம். அதே மாதிரி பைத் என்கிற வார்த்தையிலே நிறுத்தும் போது தான் இந்த மத்து பிறக்கிறது. எனவே அவ்வாறாக நிறுத்தும் போது இந்த ஆறுதலி சுக்கூன் என்ற மத்துடைய அந்த வகையை போன்று இதிலேயும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், 6 ஹரக்கத் அளவு அல்லது 4 அளவு அல்லது 2 அளவு என்ன செய்யலாம், எங்களுக்கு நீட்டலாம். ஹவுஃப் 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 என்று எங்களுடைய அந்த கிராத்துடைய வேகத்தை பொறுத்து நாம் என்ன செய்யலாம், அதை நிறுத்தலாம். அடுத்ததாக லீன் அல்லாதது என்று நான் குறிப்பிட்டு இருக்கிறது. சாதாரணமாக நாம் மற்றவர்கள் ஆறுதலி சுக்கூன் என்று சொல்லக்கூடிய அந்த மத்தை தான். அதிலேயும் மத்துடைய எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த சுக்கூன் நாங்கள் அதில் சுக்கூன் இருக்கவில்லை, நாம் போட்ட சுக்கூன். உதாரணமாக தஅமலூன் என்ற வார்த்தையிலே போல, அலீம் என்ற வார்த்தையிலே போல,
சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திலும் அது வருகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரக்கூடிய அந்த வார்த்தைகளை போல. அப்போ இதிலையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6 அல்லது 4 அல்லது 2 ஹரக்கத் அளவு நம்ம என்ன செய்யலாம்? விரும்பின மாதிரி அதை நீட்டிக்கொள்ளலாம். நம்மளோட கிராத் நீட்டமாக இருந்தால் நாங்கள் 6 நீட்டுவோம், சாதாரணமாக இருந்தால் 4 நீட்டுவோம் அல்லது 2 நீட்டுவோம். ரைட், அது ஆறுதல் சுக்கூன் என்ற வகை. அடுத்ததாக லாசிம். லாசிம் என்றால் என்ன அர்த்தம்? நிரந்தரமான என்று நான் போட்டிருக்கின்றேன். அதாவது அதில் இருக்கக்கூடிய சுக்கூன். இப்போ நம்ம பேசுகிறது சுக்கூனின் காரணமாக வரக்கூடிய மத்தை பற்றி பேசுகிறோம். எனவே சுக்கூனின் காரணமாக வரக்கூடிய இந்த மத்து அந்த சுக்கூனிலே, அதாவது இப்போ நம்ம நிறுத்த போகிறோம் அந்த சுக்கூனிலே அல்லது சேர்த்து ஓத போகிறோம் என்றது பிரச்சனை இல்லை. நம்ம நிறுத்தினாலும் சேர்த்து ஓதினாலும் அதிலே சுக்கூன் இருக்கிறது. அதனால தான் எனக்கு நிரந்தரமான மத்து என்று நாங்கள் நிரந்தரமான சுக்கூன் என்று சொல்கின்றோம். அவ்வாறாக நிரந்தரமாக வரக்கூடிய சுக்கூன் அதை நாங்கள் 2ஆக பிரித்து சொல்லியிருக்கின்றோம். அந்த சுக்கூனை 2ஆக பிரித்து, ஒன்று கலிமி, அடுத்தது ஹர்ஃபி அப்படின்னு சொல்வார்கள். அதாவது கலிமி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை சார்ந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையிலே வரக்கூடிய சுக்கூன், மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஒரு வார்த்தையிலே, இப்போ உதாரணமாக இந்த தாப்பா என்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்தால் இதில் இருக்கக்கூடிய அலிஃப் மத்துடைய எழுத்து, அந்த மத்துடைய எழுத்துக்கு பிறகு இந்த பாவிலே என்ன செய்கின்றது? ஒரு சத்து வருகிறது. சத்து என்ற அந்த வார்த்தையிலே சுக்கூன் இருக்கிறதல்லவா? எனவே தாப்பா என்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதை நீட்டிச் சொல்கின்றோம். ஆக அது ஒரு வார்த்தையோடு சம்பந்தப்படுகிறதுனால அதற்கு கலிமி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை 2ஆக பிரித்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அதிலே அந்த வரக்கூடிய வார்த்தையிலே வரக்கூடிய சுக்கூன் ஒன்றில் சத்தோடு சேர்ந்த சுக்கூனாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் பாரமானதாக இருக்கும். எப்படி? தாப்பா. அதே போல் வால்லீன் என்று நாங்கள் சொல்லும்போது வரக்கூடிய அந்த 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 அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த சுக்கூன் சத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கு நாங்கள் முசக்கல், பாரமானது என்று சொல்கின்றோம். அது சத்து இல்லாமல் சுக்கூனாக மாத்திரம் இருக்கும்போது அதற்கு நாங்கள் முஹஃபஃப் என்று சொல்கின்றோம். ஆக இவ்வாறாக வரக்கூடிய, அதாவது மத்து லாசிம் கலிமி முசக்கல், மத்து லாசிம் கலிமி முஹஃபஃப். மத்து லாசிம் கலிமி முசக்கலை பொறுத்தவரை குர்ஆனிலே பல இடங்களில் அது வருகிறது. ஆனால் மத்து லாசிம் கலிமி முஹஃபஃப், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு சுக்கூன் அது மென்மையாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனிலே 2 தான் இருக்கிறது. அதாவது ஒரே வார்த்தை 2 இடத்திலே ஆல் ஆன என்று இருக்கிறது. எனவே அதை நாங்கள் அவ்வாறு தான், அதாவது 6 ஹரக்கத் அளவு நீட்ட வேண்டும். மத்து லாசிமை பொறுத்தவரை 6 ஹரக்கத் அளவு நீட்டுவது கட்டாயம். அதனால தான் அதுக்கு லாசிம் என்று பெயரும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரைட். எனவே மத்து லாசிம் கலிமி முசக்கலிலும் தான், மத்து லாசிம் கலிமி முஹஃபஃபிலும் தான் நாங்கள் வரக்கூடிய, அதாவது குர்ஆனில் ஓதக்கூடிய போது அந்த வார்த்தைகள் வந்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6 அசைவுகள் அளவு நீட்ட வேண்டும். அடுத்தபடியாக மத்து லாசிமில் இன்னொரு வகையை நாங்கள் சொன்னோம், ஹர்ஃபி. அதாவது ஹர்ஃபு சார்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இது சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். சூறாக்களுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அலிஃப் லாம் மீம் யாசீன் தாசீம் மீம், இப்படி ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று அரபிலே இதற்கு சொல்வார்கள். இந்த வார்த்தைகளிலே இந்த மத்து இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்பதிலே அலிஃப் லாம் மீம் என்று இருக்கும்போது இந்த லாம் என்ற வார்த்தையை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, லாம் என்ற ஒரு எழுத்து தான். ஆனால் நாங்கள் ஓதும் போது என்ன செய்கின்றோம்? அதை ஒரு கலிமா போன்று நீட்டுகின்றோம், ஒரு வார்த்தை போன்று நீட்டுகின்றோம். எனவே தான் அந்த மத்து அங்கே என்ன செய்கின்றது? இடம்பெறுகிறது. அப்போ நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டுமே, லாம் என்பதும் ஒரு எழுத்து, மீம் என்பதும் ஒரு எழுத்து. அதனால தான் அதுக்கு ஹர்ஃபி என்று சொல்கின்றோம். அதனை 2ஆக பிரித்திருக்கிறது காரணம், அந்த லாம் என்று நான் முடிக்கக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு சுக்கூன் வருகிறது. லாம் என்று நான் முடிக்கக்கூடிய நேரத்திலே மத்துடைய எழுத்துக்கு பிறகு லாம் என்ற எழுத்திலே மத்துடைய எழுத்தாகிய அலிஃப் வருகிறது. அதற்கு பிறகு ஒரு சுக்கூன் வருகிறது. அந்த சுக்கூன் சத்து பெற்று இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே தான் அதற்கு நாங்கள் முசக்கல் என்று சொல்கின்றோம். லாம் என்பது முசக்கல். அடுத்தது முஹஃபஃப் என்பது அதிலே வரக்கூடிய மீம் என்று வரக்கூடிய வார்த்தை. அப்போ மீம் என்பதிலே நாங்கள் முடிக்கும்போது அங்கே சுக்கூன் மாத்திரம் இடம்பெறுகிறது, அங்கே என்ன வரவில்லை? சத்து வரவில்லை. அதனால் அதற்கு நாங்கள் முஹஃபஃப் என்கின்றோம். அதே போல தான் சாது என்று வரக்கூடிய வார்த்தை,
காஃப் என்று வரக்கூடிய வார்த்தை, யாசினிலே வரக்கூடிய சீன் என்று வரக்கூடிய வார்த்தை, இவைகள் எல்லாமே முஹஃபஃப் உடைய வகைகள். அது அல்லாமல் அந்த அவ்வாறான வார்த்தைகளிலே மத்து, அதாவது சத்து வருமாக இருந்தால் அந்த மத்தை நாங்கள் முசக்கல் என்று சொல்லுவோம். இது பெயர்கள். ஆனால் நாங்கள் மத்து லாசிம் என்று வந்துவிட்டால் அவை எல்லாவற்றிலும் 6 ஹரக்கத்தளவு நீட்ட வேண்டும் என்பதுதான் சட்டம். எனவே இதை பேருக்காக நாங்கள் அறிந்து கொள்வோம். தவிர அவைகளுடைய நீட்டக்கூடிய முறைகள் எல்லாமே ஒன்றுதான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆகவே மத்து லாசிம் என்பது நிரந்தரமான ஒரு சுக்கூனின் காரணமாக ஏற்படக்கூடிய மத்து. அது 2 வகை, ஒன்று கலிமி, ஒன்று ஹர்ஃபி. ஒரு கலிமாவோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் கலிமி என்றும், அதாவது சூறாக்களிடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய எழுத்துக்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் ஹர்ஃபி என்றும் சொல்வோம். அந்த 2ஐயும் நாங்கள் முசக்கல் முஹஃபஃப் என்று பிரிப்பதற்கான காரணங்களையும் நாங்கள் குறிப்பிட்டோம். எனவே இவ்வாறாகத்தான் மத்துடைய சட்டம் முழுமையாக இதிலே அடங்கல் நாங்கள் சொல்லிவிட்டோம். இது தவிர மத்து தம்கீன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு மத்தை சிலாக்கள் சொல்வார்கள். அது சாதாரணமாக இந்த இயற்கையான மத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். எனவே நான் அதை குறிப்பிடவில்லை. ஆக இவ்வாறாக மத்துடைய சட்டம் இருக்கிறது. எனவே இந்த மத்துடைய சட்டத்தை நாங்கள் அறிந்து, இவற்றிலே முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், மத்து வாஜிபென்று நாங்கள் சொல்லக்கூடிய முத்தசிலின் போது நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை நீட்ட வேண்டும். அதேபோல் மத்து லாசிமிலையும் அந்த வார்த்தையை நாங்கள் நீட்டி ஓத வேண்டும். சில அறிஞர்கள் அவ்வாறு ஓதுவது கடமை, வாஜிப் என்று சொல்வார்கள். எனவே அது தவிர மற்ற இடங்களிலே எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அளவுகள் வித்தியாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் உதாரணமாக 6 நாங்கள் என்ன சொன்னோம்? 2 ஹரக்கத்தும் நீட்டலாம், 4 நீட்டலாம், 6 நீட்டலாம் என்று அவ்வாறான இடங்களிலே நாங்கள் விருப்பமான விதத்திலே அவற்றை என்ன செய்யலாம்? நீட்டிக்கொள்ளலாம். தவிர 2 ஹரக்கத் அளவு சொல்லப்பட்டு நீட்ட வேண்டும், 2 ஹரக்கத்தான் நீட்ட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டால் அதை விட கூடுதலாக நீட்டுவது தஜ்வீதுக்கு முறையல்ல. என்ற சில ஆட்கள் ஓதும்போது நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக ஃபாத்திஹா ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆவை என்ன செய்வார்கள்? சிலாக்கள் நீட்டுவார்கள். அதனுடைய நீட்டல் அளவு 2 ஹரக்கத்தான். அப்போ எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் அது வர வேண்டும். ஆனால் சிலாக்கள் எப்படி ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இழுப்பார்கள். அது தவறு. தஜ்வீத் முறைக்கு அது தவறு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறாக இந்த மத்துடைய சட்டங்களையும் புரிந்து எமது ஓதலை நாங்கள் தஜ்வீத் முறைப்படி அமைத்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்குரிய அந்த அறிவையும் ஆற்றலையும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.